ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா கனி அவர்கள் வந்துட்டு கமருதனை பார்த்து வாவ் வாட் அ மேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசக்கூடிய விஷயங்கள் வருது. சூப்பராக இருக்குது. அந்த மாதிரி நம்மளுமே நம்ம லைஃப்பில் வந்துட்டு ஃபாலோ பண்ணால் நம்மளும் ஹெல்த்தியாக இருக்கலாம். ஸோ அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். என்ன அப்படின்னா கமருதீன் ஆளை காணோம். எங்கன்னு பார்த்தா கிச்சனாக இருக்கார். இன்னியா பண்ணிட்டு இருக்கீங்க அங்கேன்னு பார்த்தா அம்மிக்கல் எடுத்து பின்னாடி வச்சார். அப்புறம் இந்த கையை பின்னாடி வச்சார். அம்மிக்கல் 2 கையில் பிடிச்சாரு. ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டார் பேக் ஆர்ம்ஸ்க்கு. ஏன் மனுஷன் எல்லாத்துலேயுமே ஒர்க் அவுட்டும் கண்ணாவே இருக்கார். கண்ணோட்டத்தை ஃபுல்லாக வந்து ஒர்க் அவுட்லேயே பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிமா இருந்துச்சு. அதை வந்து கனி பார்த்தோன்னே ரொம்ப அப்படியே மெய்சில் இருக்கிறாங்க. நானும் வரும்போது ஒர்க் அவுட் பண்ணி நல்லா ஹெல்த்தியாக இருக்குன்னு தான் நினச்சேன் அவ்வளோதான். ஆனால் எப்படி ஒருத்தரால் வந்து 1 நாள் 2 நாள் பண்ணலாம், தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 70 நாள் முடிஞ்சு இதோ 77வது நாள் முடிய போகுது. அதாவது இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது. 11வது வாரம் முடிய போகுது. இன்னும் எப்படி ஒரு ஆள் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரமிச்சு பார்க்குறாங்க. விக்ரமும் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாரு. அவர் நல்ல இடத்துக்கு போக போகிறாரு. மினி ஜிம்மாவே ஆகிட்டார் இந்த பிக் பாஸ் கிட்ட அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நல்லா அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் தான் ஒரு யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் பற்றி பேசுகிறாங்க. இந்த நேரத்தில் வாட்டர்மெலன் இருந்தால் எப்படி இருந்திருக்கும். ஆனால் அவர் போனதுக்கப்புறம் தான் கேமே கொஞ்சம் டீசெண்டாக மாறின மாதிரி இருக்குன்றாங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கையமையம் இருந்துச்சு. ஆனால் அவர் போனதுக்கப்புறமா இருக்குது, ஆனால் இல்லாத மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது நம்ம எஃப்ஜே வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவர் இருந்திருந்தானா நடிப்பு அரக்கன். உங்களுக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். டாக்டர் டி திவாகர் பிபிடி ஏதோ சம்திங் சொல்லுவார் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாருன்னு. ஆனால் உண்மையிலே நான் திவாகர் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னா, திவாகர் போனதுக்கப்புறம் உண்மையிலே இவங்க சொல்கிற மாதிரி இந்த கூச்சல் குழப்பங்கள்லாம் போச்சு. ஆனால் நிறைய விஷயங்கள் பேசுவார். சூப்பராக கண்டென்ட் நம்மளுக்கு நிறைய கொடுப்பாரு. நிறைய பேர் ஆக்டிவாக வச்சுட்டு இருந்தார். வாங்க ஏதாவது ரீல்ஸ் பண்ணுவோம், வாங்க எதாவது பண்ணுவோம் அப்படின்ட்டு. இப்போ அவர் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒரு சில பேர் வந்துட்டு ஆயா கதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ அவங்க இவங்க இதை அப்படி போடு, இது ஜெயிலுக்கு அவங்கள போட்டுருவான் இப்படின்னு போயிட்டுருக்கு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா டெய்லி கரெக்டாக ஆஜராகிற ஒரே ஒரு 2 ஜோடி. ஒன்று வந்து விஜய் பார்வதி கமருது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம கனி அண்ட் விக்ரம் உட்காருவது, எதையாவது பேசிக்கொண்டே இருப்பது. 2 பேரோட காம்போனா நல்லா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. நல்லா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. சூப்பராக வந்துட்டு மாறி பேசிக்கிறோம். அவங்க பாயிண்ட்ஸ் இவங்களுக்கு கரெக்டாக இருக்குது, இவங்க பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ அந்த அன்பு கேங்க்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஹெட்டு மாதிரி ஆகிட்டாங்க. இந்த கேங் எப்போ உடையும் அப்படின்றது தெரியல. ஏன்னா இந்த கேங்கில் முக்கிய உறுப்பினரே இவங்க 2 பேர். ஆனால் அப்படி பெருசாயின்னு போகுது. அரோராலேருந்து சுபிக்ஷாலேருந்து திவ்யா கூட இப்போ அதில் ஒரு போஸ்டிங் வாங்கிட்டாங்க. ஆல்ரெடி போஸ்டிங் இருந்தவங்க எஃப்ஜே என்னத்தை சொல்ல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.